பார்க்க போகிறது என்னென்னா முருங்கைக்கீரை சூப்பு. முட்டு வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்கும் நிவாரணி மருந்து இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க முருங்கைக்கீரையை அலசிக்கலாம். இதுமாரி தண்ணியில் விட்டு நல்லா அலசிட்டு அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் போகும். அலசிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கங்க. ஒரு தட்டில் எடுத்து வச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டி வச்சுங்க, மண் சட்டி. இதெல்லாம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. இது 1/4 லிட்ரு இந்த டம்ளரு. 2 பேர் குடிக்கிறதுன்னா 2 டம்ளர் ஊற்றிங்க. ஒரு டம்ளர் ஆன உடனே எடுத்து இது பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆளுக்கு 1/2 டம்ளர் குடிச்சிக்கலாம். இதுக்கு இது 1 ஸ்பூனு முழு உளுந்து, கருப்பு உளுந்து. உடச்ச உளுந்து கூட கருப்பு உளுந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு 1 ஸ்பூனு போட்டுங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூனு மிளகு, 1/2 ஸ்பூனு ஜீரகம். எல்லாத்தையும் முழுசாக போட்டுக்குங்க. தண்ணி கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் 10 பல்லு பூண்டு, இந்த முழு உளுந்து, மிளகு, ஜீரகம், ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் நல்லா கொதித்து இந்த இதெல்லாம் வெந்த உடனே இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை உருவி போடக்கூடாது. இதில் காம்பில் தான் உங்களுக்கு கால்சியம் சத்து. அப்படியே இப்படி உடச்சிடணும். அப்படியே உடச்சி இதில் போட்டுக்கணும். பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம், சின்ன பசங்களுக்கும் கொடுக்கலாம். அவங்களுக்கு பிற்காலத்துக்கு மூட்டு வலியெலாம் வராது. இப்படியே உடச்சி இதில் போட்டுங்க. வாரத்தில் ஒரு 4 நாள் வச்சு குடிங்க. உடச்சி தான் போடணும். இந்த காம்பு இதில் தான் உங்களுக்கு சத்தே. இதை மாதிரி ஒரு 10 கொத்து அப்படியே கொத்து கொத்தாக உடச்சிங்க. உடச்சிட்டு இது மாதிரி நம்ம சடுப்பில் சட்டியில் வானல் எது வேணாலும் வச்சுக்கலாம். சட்டியில் வச்சா ரொம்ப நல்லது. சாப்பிட்றாங்கன்னா ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. வச்சு இந்த முருங்கைக்கீரை எல்லாமே வெந்து வரணும். ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். எல்லாம் வெந்து அதுக்கப்புறம் கரண்டி இலை போட்டு மசிச்சுட்டு வடிகட்டி குடிக்க வேண்டியதுதான். உங்கள் தேவைக்கேற்ற உப்பு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்படி எல்லாம் வெந்த உடனே எல்லாத்தையும் இந்த இப்படி கரண்டி இலை நசுக்கி விட்டிங்கன்னா எல்லாம் மசிஞ்சிடும். உளுந்து, மிளகு, ஜீரகம் எல்லாமே மசிஞ்சிடும். இது உண்மையான மருந்து. எனக்கு கால் வலிக்கு இதை நான் சாப்பிட்டா நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே இதை தான், நான் யாருக்கெல்லாம் பார்க்குறேன்னா எல்லாருக்கும் இதை தான் சொல்கிறேன். முட்டி வலி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே. அதனால தான் ஒரு வீடியோ போடலான்னு நாங்கள் போட்டிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு கிளாஸில் ஊற்றி ஆறினோடனே கிளாஸில் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். இப்போ நம்ம டம்ளரில் எடுத்து சாப்பிட்டுப்போம். பூண்டெல்லாம் அப்படியே எடுத்து சாப்பிட்டுடலாம். மற்றதெல்லாம் வடிகட்டி. இப்போ 2 டம்ளர் ஊற்றினா 1 டம்ளரை வடிகட்டியிருக்கோம் பாருங்கள். இதை 2 பேர் குடிக்கலாம். குடிச்சிட்டு இதை குடித்து பார்த்துட்டு வாரத்தில் 4 நாள் 5 நாள் சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கால்சியம் சத்து, உளுந்து, கருப்பு உளுந்தெல்லாம் ரொம்ப கால் வலி, முட்டு வலி எல்லாத்துக்குமே நல்லது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.